தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் வந்து தொடங்கியிருக்கு. கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பது எங்கள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை தந்திருக்கிறோம். ஆரம்ப நிலையிலேயே இது தோற்றுவிட்டது. நிர்வாக குளறுபடிகள் இருக்கிறது, நிர்வாக திறமையின்மை வெளிப்படுகிறது. அத்துடன் பருவகாலத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இவ்வளவு அவசரகதி கூடாது என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார், எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறது. ஜனநாயகத்தில் அதற்கு செவிமடுக்க வேண்டும். ஆனால் ஜனநாயகத்தை கடந்து செல்கிற ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. தக்க பாடத்தை தமிழ் மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தினுடைய சூழல்ல சில அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே ஜென்சி புரட்சி நிகழ்வுன்னு சொல்றாங்க. புரட்சிக்கான இலக்கணம் என்ன அவர் சொல்ற மாதிரி நிகழ்ந்து விடுமா? புரட்சி என்பது மாற்றம். இன்றுள்ள சமூகத்தை விட ஒரு முற்போக்கு சமூகம், வளர்ச்சி அடைந்த சமூகம். இது முதலாளித்துவ சமூகம். இதற்கு மாற்று சோசியலிஸ்ட் சமூகம் தான். உற்பத்தி சாதனங்களும் உற்பத்தி கருவிகளும் செல்வ வளங்களும் தனியாரிடம் இருப்பது முதலாளித்துவம். அது நாடு தனதாக்கிக் கொள்வது சோசியலிசம். எனவே இது எதில் அறிவு எது பகுத்தறிவு என்பதை காலம் முடிவு செய்யும், வரலாறு முடிவு செய்யும். தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுக தொடர்ந்து எஸ்ஐஆர் ஆதரிச்சுட்டு வராங்க. அவர்கள் இதில் நடந்தாதான் ஒரு நல்லது நடக்கும். அதை ரொம்ப ஆபத்தா பார்க்கிறோம். அதே நேரத்தில் ரொம்ப பரிதாபமாகவும் பார்க்கிறோம், கவலையாகவும் பார்க்கிறோம். அதிமுக ஒரு ஜனநாயக வடிவம். பல கட்சி இயங்கும் முறையில் அதிமுக போன்ற கட்சிகள் இருக்க வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஜனநாயகம் வளரும். ஆனால் அதிமுகவின் குரல் மெல்ல மெல்ல RSS குரலாக, பிஜேபி குரலாக இருக்கிறது. அது கரைந்து விடுவோம் என்கிற அச்சம் நமக்கு இருக்கு. அவ்வளவுதான். ராகுல் காந்தி ஓட்டு திருட்டை வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்திருக்காரு. 25 லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கா சொல்லியிருக்காரு. இடதுசாரிகள் அதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்க ஒரு உறுதுணையாளின்னு ஒரு விமர்சனம் இருக்காரு. இப்போது நிற்கிறோம், நாங்கள் அப்போஸ் பண்றோம். சீஃப் மினிஸ்டரும் அந்த இடத்துல தான் நிற்கிறாரு. தமிழக முதல்வரும் அதே நிலையில் இருக்கிறாரு. தமிழகத்திலிருந்து நாங்கள் ஓங்கி குரல் கொடுக்கிறோம். இந்திய அளவில் இந்த வாக்கு திருட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். 6-7 தீர்மானங்களை நாங்கள் வெடித்திருக்கிறோம். தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிடுகிறோம். போராட்டங்களில் நாங்கள் பங்கேற்கிறோம். பீகாரில் நடைபெற்ற போராட்டங்களில் லட்சக்கணக்கில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தொண்டர்கள் பங்கேற்றதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். எனவே எங்களுடைய நிலை அது. இந்த வாக்கு திருட்டு கூடாது என்பது எங்கள் நிலை. SIR கூடாது என்பது நீங்கள். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்திய அளவில் ராகுல் காந்தி அதை முன்னெடுத்தாலும் உறுதியாக இருப்போம். தமிழ்நாட்டில் முதல்வர் முன்னெடுத்ததால் உறுதியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.